சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு வார்த்தை 65ஆம் சங்கீதம் 4வது வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஆமேன். பாருங்க, அவருடைய வீட்டுடைய நன்மையால், அதாவது அவர் பிரசன்னத்துக்குள்ளே காணப்படுகிற நன்மையால் நம்மளை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நம்மளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்போ நம்மளை கர்த்தர் பாக்கியவான்களாக பார்க்க விரும்புகிறார், பாக்கியவதிகளாக பார்க்க விரும்புகிறார். அப்போ நம்ம பாக்கியவதிகளாக இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் நமக்கு என்ன பெரிய ஒரு ஊழியத்தை செய்திருக்கார் இதற்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய பிரகாரங்களில் எல்லாரையும் ஆண்டவர் இப்படி தெரிந்து கொள்ளலை. ஆனால் நாம் அவருடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். எவ்வளோ பெரிய பாக்கியம்! தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய பிரகாரங்களில், அவருடைய சமூகத்தில் நம்ம வாசமாக இருக்கும்படி நம்மை அவர் சமூகத்துக்குள்ளாக சேர்த்து கொண்டிருக்கிறார். அவருக்குள்ளாக நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! பூமியில் எத்தனை கோடி மில்லியன் கணக்கில் ஜனங்கள் இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாராம், அவருடைய பிரகாரத்தில் யார் வாசமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து அவர் சூஸ் பண்ணி அந்த சூஸ் பண்ண லிஸ்ட்டுக்குள்ளே நம்மலாம் இருக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம்! எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே இரக்கமாக இருப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அந்த கிருபையும் இரக்கமும் நம்மளுக்கு கிடைத்ததுனால தான் இன்றைக்கு அவருடைய பிரகாரங்களில் நாம் வாசம் பண்ணும்படியாக நம்ம என்ன செய்திருக்கிறார், சேர்த்து கொண்டு நம்மளை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற்றியிருக்கிறார். அப்படி அவர் சேர்த்து கொண்டிருக்கும்போது இந்த பொல்லாத உலகத்தில் நமக்கு ஒரே பாதுகாப்பு, நாம் அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது மாத்திரமே. அவருடைய பிரசன்னத்தில் வாசமாக இருக்கிறது நிமித்தமாக மட்டுமே, அவருடைய சமூகத்தில் நம்ம வாசமாக இருக்கணும், அவருடைய பிரகாரங்களில் நம்முடைய வாசமாக இருக்கணும். நாம் அதை தெரிந்து கொள்ள அவர் நம்மளை தெரிந்து கொண்டார், அவர் நம்மளை சேர்த்து கொண்டார். இனி மறுபடியும் அவருடைய பிரசன்னத்தை, மறுபடியும் அவர் சமூகத்தை யார் தான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தான் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த பொல்லாத உலகத்தில் நாம் தான் அவரை தெரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், அவரை தேட வேண்டும். அப்படி அவரை தேட கர்த்தர் என்ன செய்கிறாராம், அவருடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அவருடைய நன்மைகளால், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த நன்மைகளால், பரலோகத்தின் நன்மைகளால் நம்மை திருப்தியாக்க ஆரம்பிப்பார், நம்மளை திருப்திப்படுத்த ஆரம்பிப்பார். ஆமேன். அப்போ இந்த உலகத்தினுடைய டெம்டேஷன் நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம கர்த்தருக்குள்ள, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கு வருகிற டெம்டேஷன் உங்களை என்னையும் மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா நம்ம அவருடைய பிரகாரங்களில் காக்கப்படுகிறோம், அவருடைய சமூகத்துக்குள்ளே காக்கப்படுகிறோம். அவர் நம்மை அவருக்குள்ளே சேர்த்து கொண்டிருக்கிறார், அவருடைய வீட்டுக்குள்ளே சேர்த்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர் கொடுக்குற நன்மையால் அவர் நம்மளை திருப்திப்படுத்த இந்த உலக காரியங்களோ, இந்த உலகத்தில் காணப்படுகிற டெம்டேஷன்ஸோ நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆமென். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உமது வீட்டின் நன்மையால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் திருப்தியாக்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.